எனக்கு வந்து நான் வந்து ஆடு தொழில் பண்ணுறேன், இல்லாட்டினா தண்ணி கேன் பிஸ்னஸ் போடுறேன், மார்க்கெட் லோடு எடுக்கிறேன், எஃப்எம்சிஜி பண்ணுறேன், எதுனாலும் இருக்கட்டும். அதுக்கு சூட்டபுளாக ஒரு வண்டி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிளேலிஸ்ட் தான் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த 3 டன் கேட்டகரிக்குள்ளே தான் இந்த வண்டி எல்லாமே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வண்டி தான் இப்போ நான் எடுக்கிறது வந்து ஐஷரோட ப்ரோ எக்ஸு டீசல் வேரியண்ட்டு. இதில் 3, 3.5 ரெண்டுமே இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2.5 டன்னு. ஸோ இது எல்லாமே உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன லோடு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஓனர் எடுத்தானா சக்ஸஸ் பண்ணலாமா, வண்டியோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன இருக்குது, இது எல்லாமே வச்சு இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லேலாண்டு, டாட்டா, மஹேந்திரா, இது எல்லாமே வந்து உள்ளே வரதான் போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கம்பாரிசன் வீடியோ நான் போட தான் போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா, மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வர வைக்கிறேன். ஸோ இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ எக்ஸ் வேரியண்ட்டோட 3, 3.5 டன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த 3, 3.5 டன்னில் 3 டன்னில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தொட்டி கொண்டு வந்திருக்கேன். 3.5 டன்னில் வந்துட்டு இது வந்து சேஸு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷனும் அதே 3.5 டன்னில் தொட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் மேஜரான டிஃப்ரென்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 10.8 அடியும் 9.8 அடிக்கான தொட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே அவங்கவுங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் ஆனாலும் இந்த 10.8 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த கோழி பண்ண வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கும் ரொம்ப ஏற்றதாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டைமென்ஷனும் பார்த்துருவோம். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 3 டன்னில் இது வந்து 9.8 அடி தொட்டி. அதனால் இது வந்து 4.7 மீட்ரு இதோட ஓவரால் லென்த்து. ஹைட்டு பார்த்தோன்னா 2 மீட்டரும், வித்து பார்த்தோன்னா 1.4 மீட்டர் வந்து இருக்குது. வீல் பேஸ் வந்து 10.8க்கும் 9.8க்கும் மாறும். ஸோ இது வந்து 2.6 மீட்ரு இதோட வீல் பேஸு கொஞ்சம் கம்மியாக வரும். இதே இது நம்ம வந்து ஒரு 10.8 அடி தொட்டி போயிட்டோம் அப்படின்னா லென்த்து வந்து நம்மள்கிட்ட 5.1 மீட்ரு வரும். அதாவது கிட்டத்தட்ட 0.4 மீட்ரு வந்து அதிகம். வீல் பேஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2.7 மீட்ரு கிட்ட வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாங் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீளமான தொட்டி வந்து வாபுல் ஆகும் ரோட்டில். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி வீல் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினு, அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு, பின்னாடி கொடுத்துருக்க பட்டை, டயரு, இது எல்லாமே ஏறத்தாழ சேமாக தான் இருக்குது. மைலேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து மாறும். ஸோ பேசிக்காக இப்போ நான் இங்கே கிரவுண்ட் ரோடில் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 கொடுக்குது. நீங்கள் இந்த 3, 3.5 டன் அந்த அளவுக்கு வச்சு ஓட்டினீங்கன்னா இதோட பேலோடு கெப்பாசிட்டி வந்து இது வந்து 2 டன்னு, இது வந்து 2.5 டன்னு. ஸோ அப்படின்றப்ப ஒரு டன் அதிகமாக வச்சு 10 கிடைக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. நீங்கள் வேறு ஏதாச்சும் இதுக்கு ஈக்குவலான வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்துருவோமா. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா E449 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து ரெடி பண்ணது. இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் கிட்டத்தட்ட 12 காம்போனன்ட்ஸ் வந்து இவங்க பேட்டர்ன் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஈச்சரில் நம்ம கேட்டுட்டு இருந்த அந்த 2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 80 ஹார்ஸ் பவரும் ஒரு 230 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியெலாம் பார்த்திங்க அப்படின்னா இதோட பவர் ஃபிகர்ஸ் வந்து இந்த யோதா, அதுக்கப்புறம் அந்த பொலிரோ, இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. இதே வந்து நீங்கள் கார்கோ வைஸ் போயிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரா, அதுக்கப்புறம் தோஸ்து, இதை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு காம்படிட்டர்ஸ் மத்தியில் கம்பீட் பண்ணுற அளவுக்கு ரெண்டுக்குமே மிட் லெவலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓட்டும்போது ஒரு சில வண்டியில் இனிஷியலாகவே நம்ம கியர் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டுன்னு இருக்கும். அது போ பழகிரும் அப்படின்வாங்க. அது நமக்கு தான் பழகுமே தவிர வண்டி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு அது ஃபீல் ஆகலை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் டெஃப் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அது பெரிய அட்வான்டேஜ். டெஃப் வந்து 3, 3.5 ரெண்டுலேயுமே கிடையாது. ஏன்னா இதில் ஒரு புது டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது லீன் நாக்ஸ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு இந்த BS6 நார்ம்ஸை மீட் பண்ணுற மாதிரி தான் இந்த எமிஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெஃப் வந்து கொடுக்கல. இது எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் வருது. ஸோ இதுதான் இன்ஜினோட மெயின். இது நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த 2.5 டன் வச்சு இழுக்கும்போது ரொம்ப பெரிய இதெல்லாம் தெரியல. ரொம்ப ரம்பிள் நாய்ஸு அது எதுவுமே கேட்கவே இல்லை. வண்டி வந்து தாராளமாக ஓடிச்சு. என்ன ரோட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே வருது, அது மட்டும்தான் மைனஸே தவிர மற்றபடி இன்ஜினில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை.
இல்லை. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வெயிட் வைக்கிறோம்ல, அதுக்கு இந்த சேசஸ் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 4 mm வந்து திக்னஸ்க்கான சேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2-2.5 டன்னாலும் ரொம்ப ஈஸியாக தாங்கும். நான் என்ன தான் சொன்னாலும் அவ்வளோ வைக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது கூட வச்சாலும் இது நல்லாவே தாங்கும். இது போக ஒரு சில பேர் வந்து இந்த வந்து கோழி கூண்டு கட்டுறோம், அந்த ஆடு கூண்டு கட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த இருக்குல்ல, இந்த பெட்டுக்கு மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி வெர்டிக்கலாக வந்துட்டு ஒரு 4 இன்ச்சும் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்துட்டு ஒரு 4 இன்ச் வந்து கட்டுறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட இதுவே ஒரு 4 இன்ச் இருக்கா, 4 இன்ச் இருக்கும்போது 4 இன்ச் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே 4 வைக்கும்போது கிட்டத்தட்ட 12 இன்ச் வந்து மேலே போயிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரோட்டில் ஓடும்போது வாபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அது பண்ணாமல் அதுக்கு பதிலாக அந்த பாடி பில்டர்ஸ்டே என்ன ஐடியா இருக்கோ அதை வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதனால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா நடக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக இந்த இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்துட்டு ஐஷர் சைட்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை நான் ஒரு வீடியோவாக அடுத்து உங்களுக்கு போடுறேன். அண்ட் முக்கியமானது இந்த 60 லிட்டரு வந்து டேங்க் கெப்பாசிட்டி. எல்லா வண்டியிலையும் வந்து இந்த சைடில் வச்சுருப்பாங்க, இல்லை லெஃப்ட் வைப்பாங்க, ரைட்டில் வைப்பாங்க. இதில் சென்டராக வச்சுருக்காங்க. முக்கியமான காரணம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இப்போ லோடு ஓட்டும்போது ஒன் சைடாக இருந்துச்சுன்னா ஒரு சைடாக இழுக்கும், இல்லைனா டயர் ஒரு சைடாக தேயும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும்ல. ஸோ அது இல்லாமல் ஒரு 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கரெக்டாக சென்டர்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபில்லிங் பாயிண்ட் இங்கே வந்துடுது. அண்ட் இதெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு இந்த டயரு சஸ்பென்ஷனை பற்றி உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுது. ஸோ இந்த டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 700க்கு 15 அந்த செக்ஷன் வந்து டயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டயர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 2-2.5 டன் கெப்பாசிட்டி வச்சு ஓட்டுறாங்க, ஒரு 3.5 டன் வரைக்குமே வந்து ஓகேவா இருக்குது, எந்த பிரச்சனையுமே வரல. ஆனால் இதுவும் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே 5 போல்ட் ஹப்பை வச்சுட்டே நீங்கள் வந்து அந்த 750-16 போகிறீங்க. அது சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அது பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செமி எலிப்டிக்கல் தான், ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி செமி எலிப்டிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா ரியரில் வந்து 10 பட்டை 20 பட்டை வருது, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7-14 பட்டை வருது. நீங்கள் வைக்கிற வெயிட்டுக்கு இது போதுமானது இல்லை. சப்போஸ் நீங்கள் வெயிட் வந்து அதிகமாக ஆக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்கல்ல, அதை கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதை ரொம்பவே பார்த்து பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு வெயிட் அதிகமாக வச்சும் இந்த பட்டை உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இன்னொன்று இந்த பட்டை ஏற்றுறதுக்கான இதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபீஸிபிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இது மிஞ்சி போனால் ஒரு 4 mm பட்டையாக இருக்கும். ஸோ 4 mmன்றது இந்த வெயிட்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியை வந்து நான் ஒரு 2-2.5 டன் வச்சு ஓட்டும்போது எனக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒன்றும் தூக்கி போடல, பிளைன் ரோட்ஸ்லேயும் ஓட்டினேன். அது போக பார்த்தீங்கன்னா சின்ன கல் முள்ளையும் ஓட்டும்போது எனக்கு சஸ்பென்ஷன் ரொம்ப தூக்கி போடல. இன்னொன்று வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும்ல, அதுவுமே எனக்கு கேட்கல. ரியர்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஷாக் அப்சர்வர் இருக்கனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், குதிச்சு போனாலும் அது வந்து பாதுகாத்துக்கிறோம். அண்ட் ஃப்ரண்ட்லேயே ரோல் ஓவர் பார் வருது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சீக்கிரம் வேகமாக போய் டக்குன்னு கட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், வண்டி வந்து அப்செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்குது. அதே மாதிரி ரியரில் நம்மளுக்கு வந்து லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் சென்சார் சேசஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரில, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ரியர் கேமராவும் இவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா நிறைய பேர் 9.8 அடி தொட்டி எடுத்து ஒரு அடி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஒரு அடி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுறீங்க. அது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டி லாங் ட்ராவலில் போகும்போது ஆட ஆரம்பிக்கும். சில நேரம் அந்த காற்றடிக்கிறதுனால வாபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 10.8 அடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்துருதா, அதனால உங்களுக்கு வாபுல் வந்து இருக்காது. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இந்த ஹைட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 அடி தான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 அடி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தொட்டி மேலே கண்டெய்னர் வைக்கணும் அப்படின்னா 8 அடி வரைக்கும் கண்டெய்னர் வைக்கிறீங்க. ஸோ 8 அடின்றப்போ வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். சேம் அதே வாபுல் வந்து ஆகிறது சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மைலேஜ் என்ன தான் நம்மளுக்கு குறையும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சாலும் வண்டி அப்செட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பிரேக்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த சேசிஸில் மட்டும்தான் இந்த வயர் வந்து இப்படி தெரியுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து தொட்டி கட்டினாலும் இந்த வயர் வந்து நல்லாவே தெரியுது. இன்கேஸ் ஏதாச்சும் கட் ஆச்சு அப்படின்னா பிரேக்கிங் என்ன ஆகும்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்கள் இந்த வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்கிங் வந்து ஃபேட் ஆகலை, அடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நின்றுச்சு. ஹேண்ட் பிரேக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் வச்சுருக்காங்க. அது டோரை திறந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஏர் இன்டேக்கு நம்மளுக்கு
ஓரளவுக்கு நம்மளுக்கு கீழே தண்ணியில் போனோம் அப்படின்னாலும் இது மேக்ஸிமம் அந்த எஸ்சிவி செக்மெண்ட்டில் வர்றது தான். அண்ட் இப்போ வந்து நான் டிசைனு உங்களுக்கு இதோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி போயிடுவோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய முரட்டு வண்டியாக தான் தெரியும். அந்த அசோக் லைலாண்டோட படா தோஸ் தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் எனர்ஜியை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வித்து ஹைட்டு எல்லாமே ஒன்று தான், லென்த்து மட்டும்தான் மாறும் அந்தந்த சைஸ் பொறுத்து. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ரீமியம் ஃபினிஷாக தான் இருக்குது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில். கீழே வந்து நம்மளுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த பிளேட் இருக்குல்ல, இது வந்து 2 பிளேட்டாக இருக்கும் உள்ள. ஸோ ஏதாச்சும் வந்து யாராவது வந்து இடிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த பெடிஸ்ட்ரியன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு அந்த பிளான்ட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக இருந்துச்சு. சப்போஸ் ஏதாச்சும் வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போடுறேன். சரி வாங்க ஒரு டிரைவருக்கான கேபின் பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுதான் டிரைவரோட கேபின். நான் உள்ளே வந்தோன்னே சொல்லிடுறேன், இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஸோ ரைட் சைடில் வச்சுருக்காங்க. சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு ஒன்று, 2 கோ டிரைவர் உட்காந்துக்கலாம். ஏன் ஹைட் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக ஹைட் இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கால் நீட்டி படுத்துக்கலாம். சீட்டோட குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன டிரைவருக்கு ஒன்று நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் புதுசாக சிகப்பு கலரில் வந்து இந்த சேஃப்டி பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த இது பண்ணாமல் போகிறாங்கல்ல, பெல்ட் போடாமல் போகிறாங்கல்ல, போலீஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபைன் போடுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சின்ன சைஸ் ஒட்டையாக தான் இருக்குது. அண்டு கிளஸ்டரும் மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இதுலேயே வந்துடுது. ஸோ ஃபியூவலில் இருந்து ஓடோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சர், இது எல்லாமே இதிலே வந்து நம்மளுக்கு காமிச்சிருது. என்ன ஒன்று அப்படின்னா நான் கியர் போடும்போது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் லேகியாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ பெரிய சேஞ்சஸ் மற்ற வண்டியை விட பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கியர் ஸ்டிக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டேஷ்போர்டோட மவுண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த சைடு போயிட்டு வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமானது இந்த எக்கோ ப்ளஸ்ஸு இந்த மோட்ஸு. ஸோ இந்த எக்கோ ப்ளஸ் மோடு நான் போட்டு ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கோ ப்ளஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்டில் உள்ளதுன்னு வைங்களேன். ஓட்டும் போது நீங்கள் என்ன தான் ஆக்சிடென்ட்டுக்கு கொடுத்தாலும் ரொம்ப பவர் லீனியராக தான் ப்ரொடியூஸ் ஆகும், டக்குன்னுலாம் உங்களுக்கு போகாது. எக்கோ வந்து அதுக்கு ஒரு படி மேலே. இது ரெண்டையும் நீங்கள் போடாமல் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பவர் மோடில் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வெயிட் வச்சு ஏற்றுறீங்கன்னு வைங்களேன், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் ஒரு 1500 800 ஆர்பிஎம் மேலே போயிட்டு நீங்கள் மறுபடியும் 2வது கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை 3வது கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன பவர் லேக் மட்டும் அது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து நான் பவர் லேக்குன்னு சொல்லவா, இல்லாட்டினா அதுக்கு ஏதாச்சும் இவங்க சைடில் இந்த டெஃப் இல்லாதனால ஏதாச்சும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது நடக்குதா அப்படின்றது எனக்கு தெரில. பட் ஆனால் ஒரு சின்ன பவர் லேக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வண்டியை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கியர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சஸ்பென்ஷனு, பிரேக்ஸு, இது ரெண்டுலேயுமே எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த 2.5 டன் கேட்டகிரி வந்து நீங்கள் வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா தங்கமான வண்டி இது. ஆனால் அதுக்கு மேலே போகும்போது கம்பெனி நம்ம தாண்டுது இல்லை அப்பன்றப்போ வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வரதான் செய்யும். ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் வண்டியில் சொல்லலை, இந்த காத்தடிக்கிறனால இல்லாட்டினா வண்டி வாபுல் ஆகிறனால இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அந்த வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் வீடியோ கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு போடுறேன். இந்த வண்டியில் டிப்பர் வச்சு இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க, கோழி ஓட்டுறதுக்கு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க, ஆட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டு அது தாண்டிங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் லோடு, தண்ணி லோடு, தண்ணி கேன் லோடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இந்த வண்டியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களும் அது பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் மெக்கானிக்கல் டீட்டெயில்ஸு, டிரைவர் கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்துட்டோம்ல. ஃபைனலாக ப்ரைஸ் வரைக்கும் வந்துடுவோம். நம்ம இது 3 டன்னு, இது 3.5 டன்னு முதலே சொல்லிட்டேன். ஸோ 3 டன்னில் ஒரு சேசிஸ் வண்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,30,000 வரும். 9.8 அடி தொட்டிக்கு சொல்கிறேன். இதே வந்து 10.8 அடி எடுத்திங்கன்னா ஒரு 20,000 25,000 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும். ஸோ அப்படியே 3.5 வந்துட்டோம் அப்படின்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சேஸ் எடுத்திங்கன்னா 9.8 அடி தொட்டி 9.60 லட்சம் கிட்ட வருது. இதே வந்து 10.8 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான் இந்த சேஸுக்கான மேக்ஸிமம் ப்ரைஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும்
காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா அவங்க நம்பரை வந்து கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபரும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் சரி, ப்ரைஸ் பாயிண்ட்டும் சரி, பவர் வைஸும் சரி, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கேட்டகிரியில் இந்த வண்டியை நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு இந்த 3.5 டன் கேட்டகிரியில் அடுத்து என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக எல்லா வண்டியை வச்சு நான் ஒரு கம்பாரிசன் வீடியோவே உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்.